மனைவியிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு திடீரென்று யோசனை தோன்றியது. மறுநாள் பொழுது விடிந்ததும் வியாபாரியிடம் யானையின் எடையை கூறுவதாக கூறி அழைத்தான். மக்கள் ராமன் எப்படி யானையை எடை போடுகிறான் என்பதை பார்க்க கூடிவிட்டனர். மன்னரும் மக்களுடன் சேர்ந்து ஆவலுடன் பார்த்து நின்றார். ராமன் வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றான். அவனும் தன் யானையை நடத்திக் கொண்டு ராமனுடன் சென்றான். நதிக்கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னான் ராமன். யானையை ஏற்றியவுடன் படகு நீருக்குள் மிதக்கவிடச் சொன்னான். படகு நீருக்குள் அமுழ நீரின் அளவை குறித்துக் கொண்டான். பின்னர் மரக்கட்டைகளை படகில் வைத்து நீருக்குள் விட்டான். படகு மீண்டும் அமுழ நீர் மேலே வந்து நிற்கும் அளவை குறித்துக் கொண்டான். அரசே, கட்டைகளை தனித்தனியே எடை போட்டு பார்க்கச் சொல்லுங்கள் என்றான் ராமன். மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்.